இங்கு வருகை புரிந்திருக்கும் கோவில்பட்டி மற்றும் திருநெல்வேலி நாராயணகுரு கல்வி வளர்ச்சி குழுவை சார்ந்த பெரியோர்கள், சிறப்பு விருந்தினர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகான் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் 1856ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள செம்பழந்தி என்னும் கிராமத்தில் ஈழவ சமுதாயத்தில் பிறந்தார். இவரது தந்தை மாடனாசான், தாய் குட்டி அம்மாள். நாராயணன் இளம் வயதிலேயே தனது தந்தையிடமிருந்து ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை கற்றுத் தேர்ந்தார். தனது தந்தை மற்றும் மாமாவிடமிருந்து மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் போன்ற மொழிகளை கற்றார். அத்துடன் தொழில்முறை பாடங்களையும் கற்றுத் தேர்ந்தார். 15வது வயதில் தனது தாயை இழந்த நாராயணன் பெரும்பாலான நேரங்களை தனது தந்தையுடன் அவரது பள்ளியிலேயே கழித்தார். மீதமுள்ள நேரத்தில் அருகில் உள்ள கோவில் ஒன்றில் தெய்வ வழிபாடுகளில் கவனம் செலுத்தினார். நாராயணின் அறிவுத்திறனை கண்டு அவரது தந்தை அருகில் உள்ள கருணாகப்பள்ளி என்னும் இடத்திற்கு கல்வி கற்க அனுப்பினார். அங்கு அவர் சமஸ்கிருதத்தை முழுமையாக கற்றார். பின்பு அருகிலுள்ள பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்தார். தனது சொந்த ஊர் திரும்பிய நாராயணன் அங்குள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க பள்ளிக்கூடம் ஒன்றை நிறுவினார். மீதமுள்ள நேரங்களில் அருகிலுள்ள கிராம மக்களுக்கு தத்துவம், நீதி கதை போன்றவற்றை போதித்தார். பெற்றோரை இழந்த நாராயணன் 23வது வயதில் துறவரம் மேற்கொண்டார். ஐயாவு என்பவரிடமிருந்து சிலம்பம், யோகா போன்றவற்றை கற்றார். தீண்டப்படாத சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு தனக்கு தெரிந்த மொழிகளையும் கலைகளையும் வேதங்களையும் கற்றுக் கொடுத்தார். நாராயணன் மலையாளத்தில் 14 இலக்கியங்களை